அம்மா, என்னம்மா சமையல் செய்ய போற? எங்க கத்திரிக்காய் நிறைய இருக்கு. கத்திரிக்காய் வச்சு கடையில் செய்யலாமா இல்ல எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. இதுல என்னம்மா யோசிக்க இருக்கு? எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு செஞ்சிரு. அதே செஞ்சிடுறேன். எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே சிம்பிளா வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாம மசாலாலாம் ரொம்ப ஸ்பைசஸ்லாம் சேர்க்காம ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு. இது சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாவும் தொட்டு சாப்பிடலாம். இது போல சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில ஊற வச்சு நல்லா இது போல கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நல்ல ஒரு அடிகனமான ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கிட்ட மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், இது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல தண்ணி விட்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 6 கத்திரிக்காவை இது போல ரஃபா சாப் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா கல்லுப்பு வதங்குறதுக்காக சேர்த்திருக்கோம். இது லைட்டா வதங்கினதும் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமா கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து பரட்டிட்டு கரைச்சி வச்சு இந்த புளியை ஃபில்டர் பண்ணி இதோட சேர்த்து கலந்துட்டு தட்டு போட்டு மூடி கத்திரிக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப கத்திரிக்காய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இது போல கட் பண்ணீங்கன்னா ஈஸியா கட் பண்ண வரணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து கலந்துட்டு திரும்ப தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுட்டேன். நல்லா இது போல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.